இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ரோஹிணியும் வித்யாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்தாலும் நீ இருக்கேன்னு நினைச்சேன் பாத்தியா, ஏன் தப்பு தான், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க, ஹலோ அத நான் சொல்லணும், உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டயும் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. உன் லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு நாள் என்னையும் பொய் சொல்லி ஏமாத்துவ. இவ்வளவு நாள் உனக்கு எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ண பாத்தியா, என்னதான் சொல்லணும். இதுக்கு மேல நீ எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன், போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் முறைச்சு பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி சொல்றாங்க, போறேன்டி, நீ எல்லாம் ஒரு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. அதுக்கு வித்யா சொல்றாங்க, காமெடி பண்ணாத, உன் ஃபேமிலிக்கும் உன் ஹஸ்பண்டுக்குமே நீ உண்மையா இல்ல, நீ எல்லாம் அத பேசாத, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கடைசியா ரோஹிணி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம்டி, இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். வித்யாவும் சந்தோஷம் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணியும் கதவை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க. இங்க இருந்து கட் பண்ணா முத்துவும் மீனாவும் காட்டுறாங்க. மாடியில நின்று இருக்காரு முத்து. மீனா வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இந்த போன்ல இருந்து வீடியோ யாருக்கா அனுப்பியிருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்ப சொல்றாங்க, அப்படியே யாருக்கா அனுப்பியிருந்தாலும் அதை டெலீட் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. மீனா கேக்குறாங்க, சிட்டி தான் இதை பண்ணிருப்பானாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து வந்து சத்யா ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு கேக்குறாரு. மீனா இல்லன்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து சத்யாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன விசாரிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. சத்யா விசாரிச்ச இடத்துல சிட்டி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத சத்யா சொல்றாரு. முத்துவும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா கேக்குறாங்க, சிட்டி பண்ணலன்னு சொல்றான், நமக்கு ஆகாதவன்னா அவன் ஒருத்தன் தானே, வேற யாரு பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மீனா அவன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம எதிரியா நமக்கு முன்னாடி நிக்கிறவன் இவ்வளவோ பரவாயில்ல, சில பேர்லாம் நமக்கு வைரஸ் மாதிரி எப்ப வேணா வந்து தொத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. மீனா கேக்குறாங்க, யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, தாத்தா நம்ம கிட்ட சொல்லும் போது ஒரு பொண்ணு தானே வந்து போனை கீழே போட்டு போயிடுச்சுன்னு சொன்னாரு, அது ஏன் நம்ம பார்லர் அம்மாவா இருக்க கூடாது. அப்ப மீனா யோசிச்சுட்டு கேக்குறாங்க, அவங்களா, அப்ப அவங்க தான் வீடியோ வெளிய விட்டுருப்பாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனா இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீனா வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மீனா உனக்கே குழந்தை பெத்துக்கிற வயசாயிருச்சு, ஆனா நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. மீனா அதுக்கு ஏன் நான் அப்படி என்ன குழந்தையா இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, அதுவும் அந்த பார்லர் அம்மா நினைக்கவே நினைக்காது, ஏன் என் கூட பிறந்த அண்ணனே அந்த மாதிரி நினைக்க மாட்டான், இந்த பார்லர் அம்மாவும் அதே மாதிரி தான் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்காக யார வேணா பலி கொடுக்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மீனா கேக்குறாங்க, அப்ப தாத்தா கிட்ட போனை விட்டுட்டு போனது ரோஹிணியா தான் இருக்குமா. அதுக்கு முத்து சொல்றாரு, இருக்கலாம், இல்லன்னா பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா வந்து வித்யாவா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, சேச்சா வித்யாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப முத்து எல்லாத்தையும் கரெக்டா கணிச்சிட்டே வராரு. என் போன் காணாம போனது மனோஜோட கல்யாண பார்ட்டிக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள், பார்ட்டிலேயே காணாம போயிருக்கு. ஒண்ணு அந்த பார்லர் அம்மா போன் எடுத்துருக்கணும், இல்லன்னா அதோட ஃப்ரெண்ட வச்சு போன் எடுத்துட்டு சிட்டி கிட்ட கொடுத்து வீடியோவை வெளியிட்டு இருக்கும் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குங்க, நீங்க சொல்றது எல்லாமே யூகம் தான், ஆனா உண்மை எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்ப முத்து யோசிச்சு சொல்றாரு, போனை மிஸ் பண்ணிட்டு போன பொண்ண அந்த தாத்தா பாத்துருக்காரு, உங்ககிட்ட அந்த வித்யாவோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. மீனா வந்து இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அதோட போட்டோ எப்படியாவது நமக்கு வேணும், பார்லர் அம்மாவோட போட்டோவையும் அதோட ஃப்ரெண்ட் போட்டோவையும் தாத்தா கிட்ட காட்டுவோம், அவரு பாத்துட்டு இந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு தான் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப கன்ஃபார்ம் ஆயிடும்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மீனா கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேருமே இல்லனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்ப சந்தேகம் தெளிவாயிடும், பார்லர் அம்மா எதுவும் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா கேக்குறாரு, அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்ட் போட்டோ வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா வந்து நான் வேணும்னா அவங்கள போட்டோ அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து புடிச்சு நல்லா திட்டுறாரு, ஏன் ஒரு போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்துட்டு வரியா, ஆளப்பாரு, நீ கேட்டா அதுக்கு டவுட் வந்துடாது, நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு அவ வீட்டுக்கு போ, அவளுக்கே தெரியாம அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து கட் பண்ணா வித்யாவோட வீட்டை காட்டுறாங்க. வித்யா ஆபீஸ் போலான்னு வெளியே வராங்க. கரெக்டா பார்த்தா அந்த முருகன் வராரு. வித்யா கேக்குறாங்க, என்ன இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கீங்க இப்படி வெளியே அப்படின்னு கேக்குறாங்க. முருகன் வந்து இல்லங்க இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வித்யா கேக்குறாங்க, இப்பயும் என்ன திஷ்டி கயிறு கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முருகன் சொல்றாரு, இல்லங்க அதுக்கெல்லாம் வரல, நீங்க 2 நாளா வீட்டை விட்டு வெளியவே வரலையா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வித்யா கேக்குறாங்க, அப்ப நீங்க ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முருகன் வந்து அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வித்யா சொல்றாங்க, ஒரு பொண்ணு எத்தனை மணிக்கு வரா போறான்னு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறது தான் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முருகன் சொல்றாரு, அதுக்கு அக்கறைன்னு கூட ஒரு புத்தம் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியா வித்யா கேக்குறாங்க, சரி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு வந்தங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வரங்க அப்படின்னு கிளம்ப போறாரு முருகன். அப்போ வித்யா கூப்பிட்டு, அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க ஆகல, கூடிய சீக்கிரம் ஆயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப வித்யா அதையே நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா மீனா வராங்க. வந்து வித்யான்னு கூப்பிடுறாங்க, ஆனா அவங்க கண்டுக்கவே
கேட்கவே இல்ல. வீட்டுக்குள்ள வந்துட்டு மீனா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வித்யா பாக்குறாங்க. வாங்க மீனா, உங்களை தான் நான் இப்ப நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க என்னையா எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க ஒரு சின்ன ரொமான்ஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப மீனா வந்து எங்க வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு போன் எடுத்து ரெடியா வைக்கிறாங்க போட்டோ எடுக்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க ஆமாங்க ஆபீஸ் கிளம்பிட்டேன், ஆனா அதுக்குள்ள குட் மார்னிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. வித்யா சொல்றாங்க இன்னொரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணான்னு வித்யா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்யா சொல்றாங்க இப்போ எனக்கு ஒருத்தர் லைஃப் பார்ட்னரா வராரு, அவர் கேரக்டர் எப்படி, அவர் நல்லவரா கெட்டவரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. மீனா கேக்குறாங்க யாரையா பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வித்யா இல்லன்னு சமாளிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆளோட போனை ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தங்களோட போனை பார்த்தாலே அவங்க யாரு என்னன்னு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நல்ல ஆளா இருந்தா கேட்ட உடனே போனை கொடுத்துருவாங்க. இதுவே பயந்தாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப வித்யா வந்து நல்ல ஐடியாங்க நான் பண்றேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. மீனா கேக்குறாங்க அப்ப நீங்க சொல்றத பார்த்தா யாரையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு போலயே. அப்ப வித்யா சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நீங்க வேற போங்க அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ண மீனா பாருங்க நீங்க எப்படி வெக்கப்படுறீங்கன்னு போட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த வித்யாக்கும் காட்டுறாங்க. அப்புறம் மீனா வந்து சரி வேலையா வந்தேன் அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு நினைச்சேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. கீழே முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் போட்டோவை காட்டுறாங்க. சூப்பர் மீனான்னு பாராட்டுறாரு. உடனே முத்து வந்து அந்த தாத்தா பாட்டியோட சொந்தக்கார அண்ணனுக்கு போன் பண்றாரு. அண்ணா உங்க போனுக்கு 2 போட்டோ அனுப்பியிருக்கேன், அத தாத்தா கிட்ட காட்டி அன்னைக்கு போன் விட்டுட்டு போனது இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களான்னு கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அண்ணா வந்து சொல்றாங்க நான் வேலைக்காக வெளியூர் வந்திருக்கேன், 2 நாள்ல வீட்டுக்கு போயிருவேன், அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா வீட்டுல ரோஹிணியை காட்டுறாங்க. படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல மனோஜா காணோம். அப்புறம் சரின்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்கேயும் யாரும் இல்ல. அப்புறம் சரி ஆன்டி இருக்காங்களான்னு போய் பாக்கலான்னு விஜயாவை போய் பாக்குறாங்க. விஜயாவும் இல்ல அண்ணாமலையும் இல்ல. அங்க சரின்னு வந்து ரவி ஸ்ருதியை போய் பாக்கலான்னு பார்த்தா அவங்க ரூமே ரெட் கலர்ல இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அத பார்த்து பயந்து ஓடி வராங்க. வெளியே பார்த்தா மீனா தலையை விரிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த ரோஹிணி ரொம்பவே பயந்துட்டாங்க. மீனா நீங்க இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா மீனா கிட்ட நடந்து வராங்க. மீனா உங்களை தான் கேக்குறேன் அப்படின்னு தொடுறாங்க. மீனாவை போய் மீனாவை தொட்டதும் மீனா மெதுவா திரும்புறாங்க இந்த பக்கம். ஆனா கண்ணு மட்டும் மூடியே இருக்காங்க. இப்ப கண்ணை திறந்து பாக்குறாங்க பாருங்க, பேய் மாதிரி இருக்காங்க, கத்துறாங்க. அத பார்த்த ரோஹிணி பயந்து பின்னாடி போறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க வேணாம் மீனா என் கிட்ட வராத மீனா அப்படின்னு சொல்றாங்க. மீனா பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. மீனா கேக்குறாங்க அவர்கிட்ட இருந்து போனை நீ தானே திருடுன. ரோஹிணி ஓட பாக்குறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க இதுல இருக்க வீடியோவை வெளியே விட்டு சத்யா வாழ்க்கையை கெடுக்கலான்னு நீ தானே நினைச்ச. ரோஹிணி வந்து இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து ஏய் உண்மைய சொல்லு, என் தம்பி வாழ்க்கைய படிப்ப எல்லாத்தையும் கெடுக்க பார்த்தல அப்படின்னு சொல்லி ரோலிங் சேர்ல உட்கார வச்சு நல்லா சுத்தி விடுறாங்க. ரோஹிணி பயத்துல கத்துறாங்க நான் எதுவுமே பண்ணல மீனா, விட்டுரு மீனான்னு சொல்றாங்க. பார்த்தா அது எல்லாமே கனவு. ரோஹிணி பெட்ல இருந்து கதறாங்க விட்டுரு மீனா அப்படின்னு உதைக்கிறாங்க. அவங்க உதைச்சதுல மனோஜ் போய் அந்த பக்கம் கீழே விழுந்துடுறாரு. என்ன விட்டுன்னு உதைச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து பேய் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த மனோஜ் ரொம்பவே பயப்படுறாரு. அப்ப இதை வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு வீடியோ எடுக்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.